நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸாக்ட் அளவு. நான் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் பண்ணிக்க போகிறேன். அக்கார்டிங் டு ஆர் ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் இந்த 3 மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாங்காய் நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டுருக்கேன். இது டைரெக்டாக நான் மரத்துலேருந்தே பறித்தது. நல்ல புளிப்பான மாங்காய். ஸோ எப்போவுமே ஆவக்காய் ஊறுகாய்க்கு நல்ல புளிப்பு, நல்ல சுருக்குன்னு இருக்கிற மாதிரி புளிப்பான மாங்காவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் இல்லை எதில் நீங்கள் ஊறுகாய் போட போகிறீங்களோ அது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இதையுமே நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு சொட்டு ஈரம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய்க்கு இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய பாட்டில் தேவை கிடையாது. பட் இருந்தாலும் இதுதான் ஆஸ்தான பாட்டில் அப்படிங்கிறதால நான் இதுலேயே இப்போ போட போகிறேன். இப்போ இந்த மாங்காயை சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாங்காய் வாங்குற நீங்கள் அந்த கடைக்காராள்கிட்டே நீங்கள் கொடுத்தேன்னா அவள் இந்த கத்தியால் நல்லா வெட்டி தருவா, நல்லா பெருசு பெருசாக வெட்டி தருவா. பட் எனக்கு அவ்வளோ பெருசு பெருசாக வேண்டாம். ஏன்னா யாருமே இப்போ அவ்வளோ பெரிய மாங்காய் பீஸ் சாப்பிட்றதே கிடையாது. எல்லாம் வேஸ்ட்டாக டஸ்ட்பினுக்கு போகிறது. அதனால நான் பார்த்தேன்னா இந்த சைஸ்க்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். வேணுங்கிறவா வேணால் 2 பீஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா இந்த ஒரு பீஸ், இந்த ஒரு சொட்டு மாங்காய் போட்டுண்டா போகிறோம். அதனால நான் அதுக்கேற்ற மாதிரி குட்டியாக நறுக்கின்றிருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயை நீங்கள் கத்தியால் வெட்டும்போது இதோட சேர்த்து வெட்டிடுவா. அந்த சீடு இருக்கும் இல்லையா, அந்த இடத்தோட சேர்த்து வெட்டிடுவா. ஸோ நீங்கள் அந்த ஒரு லேயரை ரிமூவ் பண்ணி அதை நல்லா தொடச்சி ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அது இல்லைன்னா அது அழுகி போயிடும். இந்த நீங்கள் ஊறுகாய் போட்டேன்னா சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சீடு இருக்குது இல்லையா, அதோட சுற்றி இருக்கிற அந்த இடத்த நான் தொடவே இல்லை. அதை தொட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் ஏன் பண்ணணும்னு சொல்லி வெறும் அந்த அவுட்டர் இதை மட்டும் நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு 2 பவுல் வருது. ஸோ நான் இந்த பவுல் தான் மெஷர்மெண்ட்காக எடுத்துட்டுருக்கேன். ஸோ 2 பவுல் ஆஃப் மாங்காஸ் வருது நான் கட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ நம்ம ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்க, நான் இந்த 2 பவுல் ஆஃப் மாங்காவை இந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே போட்டுண்டாச்சு. அடுத்ததாக நம்ம சாமான்லாம் அரைச்சிக்கலாம். முதல்ல பார்த்தேன்னா உப்பு. ஆக்சுவலி பார்த்தேன்னா இப்போது இந்த பவுலில் நான் ரெண்டு பவுல் எடுத்துட்டுருக்கேன் மாங்காய். ஸோ அதுக்கு இந்த சின்ன பவுலில் ஒரு பவுல் கல்லுப்பு எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவல் இது என்ன அளவு என்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தேன்னா 8 பவுல் ஆஃப் மாங்காய் எடுத்துட்டேன்னா 2 பவுல் ஆஃப் எண்ணெய், அதுக்கு 1 பவுல் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், 3/4 பவுல் ஆஃப் உப்பு அண்ட் 1 பவுல் ஆஃப் இது கடுகு அரைச்சி எடுத்துக்கிற பவுடர். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1/4 பவுல் வெந்தயம் அப்படியே போடணும். இது கொஞ்சோண்டு மஞ்சள், 1 ஸ்பூன் மஞ்சள். இதுதான் ஆக்சுவல் அளவு. பட் ஆனால் நான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தேன்னா நான் அந்த பெரிய பவுல் சின்ன பவுல் கணக்கில் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ 2 பவுல் இதுக்கு மாங்காய்க்கு 1 பவுல் உப்பு எடுத்து அதை அப்படியே அரைச்சி நேராக அப்படியே டைரெக்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பொடியான உப்பை இதில் போட்டுண்டாச்சு. இப்போ இந்த பவுலில் போட்டாச்சு. இப்போவே மிக்ஸ் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அந்த பொடியை மட்டும் போட்டு அப்படியே விடுங்கோ. உப்பை போட்டாச்சு. இப்போ அதை அப்படியே விடுங்கோ. அடுத்ததாக நம்ம என்ன அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த பவுல் இது நான் சொன்னேன் இல்லையா, இப்போது 1 பவுல் உப்பு, அதே மாதிரி 1 பவுல் நான் மஸ்டர்ட் சீட்ஸ், அதாவது கடுகு 1 பவுல் எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதையும் நான் பொடி பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன அளவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அளவு தான் ஆக்சுவலி கரெக்ட் அளவு. இது நான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிட்டுருக்கேன். ஸோ கடுகு நான் ஒரு சுற்று மிக்சியில் சுற்றி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்தேன்னா நான் வெந்தயத்தை ஆக்சுவலி சொல்ல போனால் அப்படியே போடணும். வெந்தயம் நான் கொஞ்சமாக எடுத்து, அதாவது அந்த அளவு நான் சொன்ன அளவு எடுக்காமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்து அது ஒரு லேசாக அடுப்பில் போட்டு ஒரு 2 வறுத்து அந்த வறுத்த வெந்தயத்தை மிக்சர் ஜாரில் போட்டு இப்போது அரைச்சிக்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி அதில் கடுகை போட்டு பொடியாக அரைச்சுட்டுருக்கேன். அதோடு இந்த வெந்தயத்தையும் போட்டு அரைச்சுன்ற போகிறேன். ஸோ இது 2த்தையும் அரைச்சி நம்ம இப்போ இந்த மாங்காய் உப்பு சேர்த்துருக்கோம், அதோட இதையுமே பவுடராக அரைச்சி
அதில் சேர்த்துட்டுலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் அவள் வந்து வெந்தயத்தை வந்து இப்படி அரைச்சி போட மாட்டாள். பட் நான் வந்து என்னுடைய சௌரியத்துக்காகவும் என்னுடைய டேஸ்ட்டுக்காகவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இப்படி பண்ணுங்கோ, அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்து 1 ஸ்பூன் வெந்தயம்னு வச்சுக்கோங்களேன், 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வெந்தயம் ஹார்ட்லி அதை எடுத்து சும்மா டைரெக்டாக அப்படியே நீங்கள் வந்து போட்டுடணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை தவிர நான் இப்போது அரைச்சிருக்கிறத தவிரையும் நீங்கள் கொஞ்சோண்டு வெந்தயத்தை மேலாப்பில் போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு என்னமோ இந்த வறுத்து போடுற டேஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன். ஸோ இப்போ பாருங்கோ, நான் வந்து இந்த பொடியெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக பார்த்தேன்னா ரெட் சில்லி பவுடர், அதுவும் கரெக்டாக நான் இந்த சின்ன கப்புக்கு 1 கப் அளவு எடுத்துட்டுருக்கேன், அதையும் வந்து சேர்த்தாச்சு. இப்போது இந்த பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மறந்துட்டேனே, ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயும் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய ஆவக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு வாட்டி லேசாக மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு வாட்டி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சில பேர் கடலெண்ணெயும் சேர்ப்பா, அது அவாவா சௌரியம். ஸோ நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, 2 பவுல் மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு பவுல் எண்ணெய் சேர்க்குறேன். பட் ஆக்சுவலி பார்த்தேன்னா நீங்கள் 8 பெரிய பவுல் எடுத்தேன்னா உங்களுக்கு அந்த பெரிய பவுலில் ஒரு 2 பவுல் எண்ணெய் சேர்த்தாலே போருமா இருக்கும். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும். ஏன்னா இப்போ சில பேர் இப்போ என் மாமனார்லாம் பார்த்தேன்னா சில நாள் அந்த வெறும் எண்ணெயை மட்டும் குத்து அப்படிம்பார் தயிரிஞ்சாத்துக்கு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் கூட வேணும் அப்படின்னு நான் எண்ணெய் கூட விட்டுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவாவா ஆற்றுக்கு தகுந்தபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, எண்ணெயும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா ஏதோ எண்ணெய் அந்த பொடியெல்லாம் வந்து எண்ணெயை அப்படியே உறிஞ்சுட்டா மாதிரி இருக்கும். இது வந்து மினிமம் 3 டேஸ் ரெஸ்டிங் பீரியட் இருக்கணும். 3 டேஸ் அட்லீஸ்ட் வந்து இது நீங்கள் வந்து தொடவே கூடாது, கையே படாமல் அதை மாட்டுக்கு அப்படியே வச்சுடணும். 3 டேஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆவக்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்கும். இப்போவே பாருங்கோ எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு. ஆக்சுவலி அந்த கடுகு பொடியை அரைச்சி போடும்போதே அப்படியே வாசனை நல்லா கம்முன்னு வரும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுலேயே பண்ணுங்கோ. நம்ம எப்போவுமே கடையில் வாங்குறதே நமக்கு ஒரு இதுவாக போயிடுது, ரொம்ப ஈஸியாக போயிடுது நமக்கு. பட் இல்லை, லெட்ஸ் நாட் டூ தட். இந்த வாட்டி கொஞ்சமாக பண்ணாலும் பாருங்கள், நான் இந்த வாட்டி ரொம்ப கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக பண்ணாலும் நம்மளா பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சுன்ட்டு பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் 3 நாள் ஆகிடுத்து. 3 நாள் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு, லைக் எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறுகாய் ஆயிருக்கு அப்படின்னு, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்கோ. நான் சொன்ன அளவுப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ, ரொம்ப நல்லா வரும். என்ன பண்ணாலும் ஆற்றுலையே பண்ணலாம், ஆற்றுல பண்ணதை சாப்பிடலாம். அட்லீஸ்ட் நம்ம பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நமக்கு, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.